எப்படி இவ்வளோ ஈஸியா ஒரு உயிரை எடுக்க மனசு வருதுன்னு தாங்க தெரியல. இந்த வீடியோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு உங்க ஜாதி பிடிக்கும், உங்க மதம் பிடிக்கும், உங்க கட்சி பிடிக்கும் அப்படின்னா, இந்த வீடியோவை இப்பயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா உங்களால பல பேர் காயப்படலாம். ஆனா நீங்க காயப்படக்கூடாதுன்னு நினைக்கிற காரணம் என்ன தெரியுமா? இந்த வீடியோவோட அந்த உண்மை தன்மை எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்றதுதான். யாருக்குன்னா, சக மனுஷனை மனுஷனா மதிக்கிறவங்களுக்கு. அப்படிப்பட்டவங்க மட்டும் இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா இப்ப அஜித்குமாரோட சாவு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சு. நம்ம எல்லாருமே பேசணும். அன்னைக்கு வந்து என்னப்பா படத்துல மட்டும் தான் பேசுவீங்களா? வெற்றிமாறன், பாரஞ்சித், மாரி செல்வராஜ், நம்ம ஞானவேல்ல இருந்து எல்லாருமே, சூர்யால இருந்து எல்லாரையுமே கேட்டோம். என்னப்பா நீங்க பேசவே மாட்டீங்க, வாயவே திறக்க மாட்டீங்களா அப்படின்னு. பட் இப்ப கவின் அந்த என்ன சொல்றது, ஆணவ படுகொலை காதலுக்காக உண்மையிலேயே எப்படி அந்த அளவுக்கு மனசு வருது? அந்த பையன் வந்து வெட்டின பையன் வந்து அம்மா அப்பா நல்லா இருப்பாங்க அப்படின்றதுனால பண்ண அப்படின்ற மாதிரிலாம் செய்தி பார்க்கும்போது, அம்மா அப்பா நல்லா இருப்பாங்கன்றது எப்படி நீ சொல்ற? நீ ஜெயில இருக்கும்போது அவங்க எப்படி நல்லா இருப்பாங்க? படிச்சிருக்க, ஸ்போர்ட்ஸ் பிளேயர். ஆனா போட்டோஸ்லாம் பார்த்தோம்னா பயங்கர மிரட்டலா இருக்கு. சரி, ஓகே, அது ஏதோ இந்த ஃபேன் பாய் அந்த மாதிரிலாம் ஏதோ அந்த ஆர்வ கலர்ல பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும், பட் இது எப்படி ஏத்துக்கக்கூடியதா இருக்கும்? கண்டிப்பா அந்த அம்மா அப்பா நல்லா இருப்பாங்களா? ஈஸியா பெயில் கிடைச்சிரும் பாஸ் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அது ஒரு நரக வாழ்க்கை. அப்படியே கட் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா, அந்த பையன் கவின் 1 லட்சத்துக்கு மேல சம்பளம், ஐடி எம்ப்ளாயி, என்ன சொல்றது, அவ்வளோ பெரிய ஒரு, என்ன சொல்றது, அழகான வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது இப்ப டப்புன்னு அவனோட உயிர் இல்லை அப்படின்னா, அவங்க அப்பா அம்மா இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டு சீராட்டி, பால் ஊட்டி, சோறு ஊட்டி வளர்த்துப்பாங்க. அப்படி 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 என்ன ஆணவம் தலைக்கிறது எனக்கு புரியல. ஒரு செகண்ட் உட்காந்து பேசக்கூடிய ஒரு விஷயம்தான், ஆனா நம்ம பேச மாட்டேங்கிறோம். உங்களுக்கு ஒரு சின்னதா சொல்றேனே, சின்ன வயசுல எனக்கு நடந்த இன்சிடென்ட் தான். எனக்கு புரிய லேட் ஆச்சு. பட் ஆனா நான் உடனே கேட்டேன். உங்களுக்கு பாக்யராஜ் சாரோட படம் பார்த்துருப்பீங்க, இது நம்ம ஆளு அப்படின்னு. பட் ஆனா படம் பார்க்கும்போது அந்த ஹீரோயின்னா அவரோட ஆளு, ஸோ அதுதான் படம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம்ல. பட் ஆனால் அது கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் அந்த காலத்தில் வந்து நம்ம சின்ன பிள்ளைல படிக்கும்போது நம்ம வீட்டுக்கு, நம்ம எல்லா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போவோம், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே கேட்கப்படுற ஒரு கேள்வி என்ன இருந்துச்சுன்னா, அந்த பையன் என்ன ஆளுங்க? எங்க அப்பா ஒரு 2 இடம் கேட்டாரு, 3 இடம் கேட்கும்போது நான் கேட்டேன், அது தெரிஞ்சு நீ என்னப்பா பண்ண போற? அது தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? எதுக்கு அப்படி கேட்குற? தப்பு இல்லையா? ஏன்னா அப்ப வந்து நான் பேச்சு போட்டுல பேசக்கூடிய ஒரு இடத்துல இருக்கேன். ஜாதி லேடி பாப்பா, மதம்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம தசாவதாரம் படம்லாம் வந்த புதுசுல. ஸோ ஏன்னா எங்க அப்பா சொன்ன ஒரு வார்த்தை, நாங்க அப்படி கேட்கற காரணம் அவங்க என்ன தொழில் செய்யறாங்க. ஏன்னா அவங்க என்ன தொழில் செய்யறாங்க அப்படின்னு நமக்கு ஒரு தேவை இருக்கும்போது, ஆஹா, பாலாவோட ஃப்ரெண்டோட அப்பா இந்த வேலை தான் பாக்குறாரு, அவரை கேட்கலாமே அப்படின்னு தோணும். அதுக்காக தான் அப்படின்னு சொன்னாரு. பட் அதுக்கப்புறம் எங்க அப்பா அந்த கேள்வியை கேட்கவே கிடையாது. இதேதான் என் ஃப்ரெண்டு வீட்லயும் நடந்திருக்கும், எல்லா வீட்லயும் நடந்திருக்கும். பட் ஆனா கட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு, அந்த படத்துல அவர் சொன்ன விஷயம் வந்து, இது நம்ம ஆளுன்னு சொன்னது வந்து ஒரு ஆச்சாரமான குடும்பம், ஒரு முடி திருத்துறவங்க குடும்பம். இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு காதல் போராட்டம் தான். ஆனா அதுக்குள்ள இருக்க அந்த ஜாதிய பிரிவினையை எவ்வளவு அழகா கையாண்டு, ஏய் எந்த தொழில் செஞ்சாலும் அவன் நம்ம ஆளுடா அப்படின்னு சொன்னது இருக்குல்ல, அது புரிய ரொம்ப நாள் ஆச்சு எனக்கு. இதை நான் ஏற்கனவே 2 வருஷம் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோல போட்டிருந்தேன். பட் ஆனா அது ரீச் ஆகல வழக்கம் போல. பட் ரொம்ப சிம்பிளா இதுதான், எந்த தொழில் செஞ்சாலும் அவன் நம்ம ஆளு தான்டா. ஏன்னா அவன் மனுஷன் தானே. இது வேணா இப்படி வேணா பிரிச்சுக்கலாம், ஆண் ஜாதி பெண் ஜாதி அப்படின்னு. விவேக் காமெடியில வர்ற மாதிரி
என் ஜாதி பிரச்சனை சொன்னா, என் ஜாதியில கை வச்சிட்டான் அப்படின்னு அவன் பொல்லாத ஜாதி அப்படின்னு சண்டையை பிடிக்கும் போது அது என் பொஞ்சாதிங்க அப்படின்னா ஆக்சுவலா மரண கிரிஞ்சு. ஆனா இந்த மாதிரி ஜாதிய வன்கொடுமைகளை பண்ற ஆட்களை பார்க்கும்போது அட பாவியராடே, இந்த கிரிஞ்சு தான்டா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்ல தோணுது. ஊர் பக்கம் சரி ஓகே, படிப்பறிவு இல்லாத மக்கள் அப்படின்னா படிச்சிருக்காங்க, படிச்ச மக்கள் அப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற பட்சத்துல அது ஏன் இந்த ஜென்ரேஷனுக்கு போய் சேர மாட்டேங்குது அப்படின்னு தெரியவே இல்லை. அந்த மெச்சூரிட்டி ஏன் வர மாட்டேங்குது? இன்னைக்கு உலகத்தோட அதி முனையில நம்ம கனெக்ட் ஆகுறோம் ஈஸியா. அந்த பையன் அந்த நம்ம சவுத்துல இருந்து நாட்டுக்கு தன்னோட படிப்பு மூலமா அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரீசெண்டா ஒரு போஸ்ட் ட்ரெண்ட் ஆயிருக்கும். அதாவது 1 லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குறவர் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டிருப்பாரு. அதுல 20,000 ரூபாய் சம்பளம் போட்டிருப்பாரு. என் சம்பளம் 20,000 ரூபாடா, ஒரு சம்பளத்தை பாதி கிடைச்சா கூட நான் குழுகுழுன்னு வாழ்வேன்டா அப்படின்னு. உண்மை அதுதான். இப்ப இந்த இடத்துல ஒரு அழகான வாழ்க்கைய இழந்துட்டு நிக்கிறது யாரு? 2 குடும்பம் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு அழகான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்துருக்கலாம். 2 பசங்களுமே சரி ஓகே, நம்ம அப்பா அப்பாவுக்கு புரியல, ஸோ புரிய வைக்க ட்ரை பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கலாம். ஆனா தீர்ப்பு என்ன சொல்லிட்டாங்க, அந்த பொண்ணு யாருன்னே தெரியலன்ட்டாங்க அந்த பையன். இன்னைக்கு அந்த பையன் மேல அவ்வளவு என்ன சொல்றது கேள்விகள். அந்த பையன் அப்படி இப்படின்லாம் நிறைய போஸ்ட்லாம் ஈஸியா நம்ம இந்த வதந்தி படத்துல சொல்ற மாதிரி, அதாவது உண்மை எப்பயுமே ஒரே இடத்துல உட்காந்துருக்கும், ஒரு நாள் நம்ம தேடி வருவாங்க அப்படின்னு. ஆனா அந்த பொய் இருக்குல்ல, அது எப்படி பறக்கும். அதுதான் இப்ப அவல்புரி கிடைச்ச மாதிரிதான் நமக்கு பொறுத்தவரைக்கும். இது ட்ரெண்டு, வியூஸு, லைக்ஸு, ஷேர்ஸு, அடுத்த ஒரு ஹேஷ்டேகை போட்டு ஸ்டாண்ட் வித் கவின்னா அதை எடுத்து அந்த பேர் மட்டும் மாறிட்டே இருக்கும். நம்ம பேசிக்கிட்டே தான் இருப்போம். பட் சின்ன ஒரு விஷயம்தான், படிக்காத பெற்றோர்களுக்கு அந்த பழைய காலத்து அறிவு இருக்கு. அவங்க அதாவது வெளியே வரணும்னா அதை நீங்க தான் சொல்லி தரணும், உட்காந்து பொறுமையா சொல்லி தரணும். சொல்லித்தர முடியல, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். நீ அவங்க காட்டுற பையனை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம இருந்தீங்க, எனக்கு அவதான் வேணும் அவன் தான் வேணும் புரிஞ்சுக்கங்க அப்படின்னா எந்த ஒரு பெற்றோரா இருந்தாலும் உங்களை அடிப்பாங்களே தவிர்த்து, திட்டுவாங்களே தவிர்த்து, இந்த பயமுறுத்துறாங்க, கொன்னு போட்டுருவேன் அப்படின்னு பயமுறுத்துறாங்க அப்படின்னு அந்த எல்லைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்தது அதுக்காக தான். அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அந்த டைம் வரணும்ல. ஏன்னா இப்ப ஏன்னா நம்ம ஜென்ரேஷன் நான் பேசும்போதே என் கண்ணு முன்னாடி இவ்வளவு அக்கிரமங்கள், ஏன்னா நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறோம். டிசிப்ளினா, அதாவது டிசிப்ளின் அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாகி இன்டிசிப்ளினா பண்ண வேண்டியதுன்னா, அன்னைக்கெல்லாம் படிச்சா டிகிரி வாங்கினா ஒரு வேலைக்கு போனா அவன் நல்ல குடும்பத்துக்கு பார்த்துப்பான் அப்படின்னா, இப்ப என்னன்னா ஈஸியா எல்லாருமே சொல்றாங்க, ஏதோ படிப்பு வராட்டி இப்போ பரவாயில்ல, மாப்பிள்ளை ஏதோ யூடியூப்ல வீடியோ போட்டு போட திறமை இருக்கு, அதை வச்சு என் பொண்ணை பார்த்துப்பா அப்படின்றதெல்லாம் எந்த விதத்துல ஏத்துக்கிறீங்கன்னு புரியல. நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இந்த ஜாதி மதம் அப்படின்ற தாண்டி நாம என்னைக்கு யோசிக்க போறோம் அப்படின்ற கேள்விக்குறி என் மனசுல வந்துகிட்டே இருக்கு. அதை நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். பட் ஆனா வழக்கம் போல அதை யாரும் கவனிக்கிறது இல்லை. ஏன்னா இங்க தேவைப்படுறது என்னன்னா ஆக்ரோஷமான அருவருப்பான நெகட்டிவிட்டி மட்டும்தான். ஸோ அந்த நெகட்டிவிட்டி ஒழிக்கணும் அப்படின்னா நம்மள மாதிரி பாசிட்டிவான ஆட்கள் நிறைய பேர் பேசணும், பேசிக்கிட்டே இருக்கணும், அது ஒரு நாள் கேட்கணும். அது பூமர் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி அது பூம் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான். ஏன்னா இன்னொரு உயிர் போயிடக்கூடாதுன்றது மட்டும்தான். ஏன்னா நானும் வழக்கம் போல கவினோட அப்பா அம்மா இந்த தொழில் பண்ணாங்க, இவர் இங்க வேலை பார்க்கறாரு, இவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, இந்த பையன் நேஷனல் பிளேயராக இந்த வேலை படிக்கிறாரு, இவங்க அப்பா அம்மா இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சிம்பிளா ஒரு செய்தி மாதிரி பேசிட்டு போயிடலாம். ஆனா அது ஒரு செய்தியா மட்டுமே இருக்கக்கூடாது அப்படின்றதா என்னோட எண்ணம். ஏன்னா நாளைக்கு நம்ம தலைமுறை, ஏன்னா இன்னைக்கு பெட்ரோலா இருக்க 90s கிட்ஸ் நாளைக்கு பெட்ரோலா ஆக போற 2K கிட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு தகப்பனா, தாயா, அண்ணனா, அக்காவா, தங்கச்சியா, தம்பியா, அவங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா அவங்கள வழி நடத்தி கொண்டு போகணும் அப்படின்றது நம்மளோட மிகப்பெரிய கடமை. ஆனா நடக்கும்னு நம்புறேன். அந்த நடக்கும்ன்ற நம்பிக்கையில தான் நான் பேசுறேன். யோசிச்சுலாம் எதுவும் பேசல, மனசுல இருந்து பேசினது தான். ஸோ வீடியோலாம் எடிட்லாம் பண்ணிலாம் நிறைய கிமிக் பண்ணி வியூஸ்க்காகலாம் பண்ற ஐடியா எனக்கு இப்போ வரைக்கும் எதுவுமே கிடையாது.
ஏன்னா இன்னும் மாரிசன் படத்துக்கு ரிவ்யூ போடல, 3 மாசமா உடம்பு முடியாம சுத்திட்டு இருக்கேன். அதோட எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டியும் சரி நான் சொல்ல போகிறது கிடையாது. லைக் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது, ஷேர் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது, கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல போகிறது கிடையாது. உங்கள் மனசில் ஒரு தாக்கம் வந்திருக்கும், நான் பேசின சரியா தப்பா அப்படின்ற தோணி இருக்கும் அப்படின்னா உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.